நமக்கு அந்த அல்லேலியா அல்லது அந்த சோத்திரம் பிரைஸ் தி லார்ட் அப்படித்தானே, ஆண்டவரே நமக்கு தோத்திரம், இந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும், எப்போதும் நம்முடைய மனதில் நீங்காது வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்காது அது இருக்கக்கூடியதாக அதனுடைய தன்மை இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது பாருங்க, எந்த மொழியை பேசுறவங்களா இருந்தாலும் அல்லேலியா சொன்னாச்சுன்னா நமக்கு என்ன செய்யும் தெரியும். அதுல எந்த விதமான மாறுபாடுகளே அது கிடையாது. அடுத்தது ஆண்டோடைய வசனம் என்ன செய்யுது, தாமதிக்காது. ஆண்டோடைய வசனம் என்ன செய்யுது, தாமதிக்கவே செய்யாது. பாருங்க, இசைக்கேல் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல போட்டுக்கு பாருங்க, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. சொல்லி சரி நம்ம ஏதோ ஒரு காரியம் சொல்றோம், சொல்லி பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அல்லது 4 நாள் கழிச்சு அந்த காரியங்கள் என்ன செய்யும், வாய்க்கும். ஆனா ஆண்டோடைய வசனமும் ஆண்டோடைய வார்த்தைகள் அவர் சொன்னாச்சுன்னா அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் சொல்லப்படுது. அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும். அதுல எந்த மாறுபாடுமே கிடையாது. பாரு, இறையாதே அமைதலா இரு அப்படின்னு சொல்றாரு. இந்த காற்றையும் கடலையும் பார்த்து உடனே அதை என்ன செய்யுது, உடனே நின்றுது. இல்ல ஆண்டவர் சொல்லியிருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு நிற்போம் அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு அதே மாதிரி ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை நாம செய்யும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படும் போது அது உடனடியாக என்ன செய்யும், அந்த வசனம் தாமதிக்காம கிரியை செய்யும். அந்த செங்கடல்ல தாண்டி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வரும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு மோசையை பார்த்து உன்னுடைய கையை என்ன செய்யுது, அந்த செங்கடலுக்கு நேரம் நீட்டுன்னு சொல்றாரு. அவர் நீட்டினா உடனே அந்த கடலை ரெண்டாவது செய்து பிரிஞ்சிருது. அது மட்டும் இல்லாம பாருங்க, இந்த யோர்தானை கடக்கும் போது யோசுவா அந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அதுல காலை வச்ச உடனே அது என்ன செய்யுது, அந்த யோர்தான் 2ஆ பிளந்துருது. அது உடனடியாக நடக்குது. அப்போ ஆண்டோடைய வசனம் ஆண்டோடைய வார்த்தைகள் அவர் சொல்ற வார்த்தைகள் உடனடியாக கிரியை செய்யக்கூடியதாக என்ன செய்து இருக்குது. அதை நம்ம முக்கியமாக பார்க்கணும். பாருங்க, அது மட்டும் இல்லாம யோசுவா 10ஆம் அதிகாரம் 12-13 போட்டுருக்கு. அந்த ஆயி பட்டணத்தை அவங்களுக்கு விரோதமாக வரும்போது யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, சூரியனே நீ என்ன செய்யணும், தரித்து நில்லுங்கள் என்றான். சூரியன் தரித்தது, சந்திரன் என்ன செய்து சண்டை முடியல. ஆனா என்ன செய்ச்சு, சூரியனையும் சந்திரனையும் யோசுவா சொன்னான்னு சொல்லி அந்த சூரியனும் சந்திரனும் அப்படியே என்ன செய்யிட்டு நின்றுட்டு. பாருங்க, இன்றைக்கும் அந்த உலகத்தினுடைய இவ்வளவு நாள் இதுக்கு உண்டாச்சு அதனுடைய மணிக்கணக்குகள் எல்லாம் கணக்கிடுகிற சரித்திராசிரியர்கள் அவர்கள் கணக்கியல்காரர்கள்லாம் சொல்றாங்க, அந்த ஏதோ ஒரு நேரத்துல இது என்ன செய்யுது, அது கொஞ்சம் ஒரு மணி நேரம் என்ன செய்யுது, அப்படியே என்ன செய்யுது நின்றுருக்கு, அதுல ஒரு இடைவெளி இருக்குதுன்னு சொல்றாங்க. அது போல பாருங்க, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 9-13 நமக்கு தெரியும். அந்த எசேக்கியா ராஜா சோம்பலாம இருக்கும் பொழுது என்ன செய்றாரு, நீ செத்து போயிரு, சீக்கிரம் போய் உன்னுடைய கடமை காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தும் சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. உடனே பேர் அழுது ஆண்டவட்ட கேட்ட உடனே, சரி நான் உனக்கு என்ன செய்தேன், திரும்ப நான் உன்னுடைய ஆயுசு நாட்களே கூட்டி தருவேன்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்னா அப்ப நீ கூட்டித்தரதுக்கு என்ன அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன, சூரிய கடிகாரத்துல 10 பாகை என்ன செய்து பின்னிட்டு திரும்பணும். இப்ப காலையில 10 மணி ஆயிற்று, காலையில 10 மணி ஆயிற்றுன்னு வச்சுடுங்களேன். இப்ப இல்ல அந்த 10 மணி இல்லாம பலபடி என்ன வரணும், நடுராத்திரி 1 மணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன செய்றாரு கேட்கிறாரு. அதே மாதிரி ஆயிடுச்சு பார்க்கும். அந்த கணக்கும் அந்த ஆசிரியர் அந்த கணக்காளர்கள் இதுல என்ன செய்யுது உதைக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செய்யுது, சூரியன் பின்வாங்கி நிலையா நின்றுருக்கு, ஆகையினால்தான் அந்த கணக்குல மாறுபாடு இருக்கு. அது எங்கன்னு சொல்லி சொன்னா வேதத்து புத்தகத்தின் மூலமாக அறியக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்றாங்க. அருமையானவர்களே, ஆனபடினாலே ஆண்டோடைய வார்த்தை நினைச்சது உடனடியாக செயல்படக்கூடியதாக இருக்கிறது. சொன்னதுதான். அதான் நான் சொன்ன மாதிரி அவர் சொல்ல ஆகணும், கட்டளையிட இருக்கும்.